morning students. Our DBMS Unit 1 and நம்ம next ஃபைனலாக பார்க்க போகிற டாபிக் வந்து மாடல் 9ல டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது வந்து கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜியும் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் மட்டும் பார்த்தோம். இதில் வந்து டிபிஏ டாஸ்க், டிபிஏ டூல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், பேக்கப் அண்ட் ரெக்கவரி. ஸோ ஃபைனலி சம்மரி ஆஃப் த யூனிட் 1. ஸோ டிபிஏ டாஸ்க்னு சொல்லும்போது வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஒர்க் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இன் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இன்ஸ்டால், கான்ஃபிகர் அண்ட் அப்கிரேட் த டேட்டாபேஸ் சர்வர். ஸோ சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், அப்கிரேட் பண்ணுறது வந்து டேட்டாபேஸுடைய அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஒர்க்கு. கிரியேட் அண்ட் மெயின்டைன் த டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் அண்ட் செட்டிங் டவுன் த டேட்டாபேஸ். அதாவது நம்ம டேட்டாபேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் ப்ளஸ் செட்டிங் டவுன் database instant. Next, managing the schema object, that means tables, instance and index and view. Enroll the user and granting the access rights and privileges. அதாவது எத்தனை இப்போ வந்து உங்களுக்கு நெட் பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெட் ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய ரோல் நம்பர் வச்சு நீங்கள் நெட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சைபர் ரூமில் வந்து நம்ம பெர்மிஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் த என்ரோல் த யூசர் அண்ட் கிராண்டிங் த ஆக்சஸ். உங்களுக்கு வந்து சில பர்டிகுலர் சைட்ஸ் எஜுகேஷன்ஸ் ஓரியன்ட் சைட் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்களே தவிர அதர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் த டாஸ்க். நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் டியூனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங். Establish and maintain the sound backup and recovery policies and procedure. Implement and maintain the database security. Coordinate with the DBMS vendor and plan for changes. Finally, generate the various reports by querying the database as per need. And TPA tools. In TPA tools, வந்து tools and utilities are programs and software that use to the perform the database task. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். So these are the some of the popular tools. SQL Server based tool. This is the Microsoft SQL Server Management Studio. Next one is Microsoft SQL Data Tools. Next வந்து Oracle based tools வந்து Oracle Enterprise Manager Database Control, Oracle SQL Developer. So this is the IDE based for the SQL Oracle. MySQL based tool வந்து MySQL Workbench. இன்னொன்று வந்து PHP MyAdmin. So common tool வந்து DBA Visualizer Free and DBeaver. So these are the some tools are used in DBA task-க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So database maintenance. So database maintenance வரும்போது வந்து is the activity to perform to keep the database running smoothly and efficiently. அதாவது databases வந்து every month or every week we can maintaining them it. So is generally performed by the people who are familiar with the database systems like DBA. So activities வரும்போது back up the database at the regular interval, 3 months or 1 month work பண்ணிக்கிட்டு அந்த restore the database at need, தேவைப்பட்ட பண்ணுறது, அடுத்து freeing the disk space and other resources, rebuilding the indexes, removing and duplicate the records. So this is the database maintenance. So backup and recovery. So backup this is the process of copying the database onto another storage medium. Another storage mediaத்தில் வந்து நம்ம காப்பிங் எடுக்கிறது வந்து பேக்கப்னு சொல்லி மீன் பண்ணுறோம். Some regular intervals. So this is the original database become the corrupted ஆகிட்டாலுமே we can backup எடுக்கிறோம். ஸோ என்ன கண்டிஷன்ஸ்னால பேக்கப் வந்து நீட்னா சிஸ்டம் கிராஷ் ஆகலாம், நெட்ஒர்க் ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை டிஸ்க் ஃபெயிலியர், நேச்சுரல் அண்ட் ஃபிசிக்கல் டிசாஸ்டர், எக்ஸ்ட்ரூஷன் கண்டிஷன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் கண்டிஷன்ஸ்ங்கிறது வந்து இதனால தான் ரீசன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ லாங் டைமில் வந்து சிஸ்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வந்து டஸ்ட்னால கூட சம் கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. Next, backup the two types of backup. One is the physical backup, another one is the logical backup. So physical backup வந்து to be getting the physical, அதாவது ஒரு CD டிஸ்க்லையோ பென்ட்ரைவ்லையோ இல்லை மேக்னெட் டேப்பில் வந்து நம்ம எடுக்கிறது வந்து physical backup. ஸோ இது வந்து நம்ம logical backupங்கிறது வந்து this is stored on the binary files. நம்ம அந்த SQL டேட்டாபேசஸ், SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பைனரி ஃபைல்ஸஸாக இருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து லாஜிக்கல் பேக்கப். ஃபைனலாக இருக்கிறது வந்து ரெக்கவரி. ஸோ ரெக்கவரிங்கிறது வந்து we can process of restoring the database into most constant state in the case of any failures. என்னென்ன டேமேஜஸ்னால இல்லைனா we can the hardware problems like disk crashனாலேயோ இல்லைனா copying the file from the backup. ஸோ இது வந்து நம்ம due to the fails to the transactions
ஒரு ஃபெயில்ஸ் அக்கர் ஆனாலும் நமக்கு வந்து இது பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாடலில் வந்து நம்ம டிபிஏ டூல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் அண்ட் டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் பேக்கப் அண்ட் ரெக்கவரினா என்னென்னு பார்த்தோம். ஸோ இது வந்து நம்மளுடைய பேஜ் நம்பர் 35 to 38 வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபைனலாக வி கேன் சம்மரி ஆஃப் த யூனிட் 1. ஸோ நம்ம இந்த யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், ஒவ்வொரு யூனிட் வந்து நம்ம இந்த மாடலில் பிரிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் மாடல் பார்க்கும்போது வந்து டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ். ஸோ டேட்டானா என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்னா என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ், காம்பனன்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த டிபிஎம்எஸ். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூலில் வந்து பார்த்தோம். செகண்ட் மாடியூலில் பார்க்கும்போது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டாபேஸ் மாடல், அது வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல் வரும்போது வந்து ஹையரிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷன்ஸ் மாடல். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ டைப் பண்ணும்போது வந்து திஸ் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ். ஒன்று வந்து ஃப்ளாட் டேட்டாபேஸ், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு, இன்னொன்று தேர்டு ஒன்று தான் ரெக்கார்ட் பேஸ். அந்த ரெக்கார்ட் பேஸ் டேட்டாபேஸ் மாடல் தான் 3 டைப்ஸ் வந்து ஹையரிக்கல், நெட்வொர்க் அண்ட் ரிலேஷன் டேட்டாபேஸ் மாடல். தேர்டாக இருக்கிற டைப்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸஸில் வந்து நம்ம டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸஸ்க்கு வந்து நம்ம ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுறது, அந்த டிரான்சாக்ஷனை பற்றி பார்த்தோம்னா டெசிஷன் சப்போர்ட்டுக்கு வந்து OLTP அண்டு OLAPங்கிறது, தட் மீன்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராசஸிங்ஸ், இன்னொன்று வந்து ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்ஸ். அந்த 2 ப்ராசஸை பற்றி இந்த டெசிஷன் சப்போர்ட்டில் பார்த்தோம். ஃபைனலி வந்து ஹைப்ரிட்டில் வந்து ஆன் டிஸ்க் அண்ட் இன் மெமரி, பர்மனன்ட் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டைனமிக் டேட்டா ஸ்டோரேஜை பற்றி இந்த இதில் பார்த்தோம். ஃபைனலாக இருக்கிறது வந்து ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸஸ். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸஸில் பார்த்தது. ஃபோர்த்து ஒன் இருக்கிறது வந்து ரிலேஷனல் டேட்டா மாடல் வந்து கோட் ரூல். கோட் ரூலில் வந்து நம்ம 13 ரூல்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ இது வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் த RDBMS. டேபிள் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது வந்து அதில் ரெக்கார்ட்ஸ்னா என்ன, ரோஸ்னா என்ன, டியூப்பிள்ஸ்னா என்ன, டிகிரினா என்ன, கார்டினாலிட்டினா என்ன. ஸோ தட்ஸ் ஆல் we can discussing on the table structure. ஸோ டேபிள்னு வரும்போது வந்து ரோஸ் அண்டு காலம்ஸ். ஸோ காலம் வந்து நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்லி மீன் பண்ணுவோம். ரோஸை வந்து நம்ம என்டிட்டின்னு சொல்லி என்டிட்டிங்கிறது வந்து டேபிள். ஸோ ரோஸை வந்து நம்ம டியூப்பிள்னு சொல்லி மீன் பண்ணுவோம். ஸோ ஃபிஃப்த் இதில் வந்து நம்ம இப்போ கீஸை பற்றி, கன்ஸ்டன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கீஸுங்க வந்து இதை யூனிக்யூ ஐடென்டிட்டி ஆஃப் த காலம், தட் மீன்ஸ் யூனிக்யூ ஐடென்டிட்டி ஆஃப் த ஆட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்னென்ன கீ இருக்குன்னா பிரைமரி கீ, ஃபாரின் கீ, காம்போசிட் கீ, யூனிக் கீ அண்டு சூப்பர் கீ. ஸோ இந்த பிரைமரி கீன்னு வரும்போது வந்து திஸ் இஸ் த யூனிக்யூ வேல்யூ. இட்ஸ் நாட் சப்போர்ட்டிங்ஸ் ஆன் த நல் வேல்யூ, பட் யூனிக்யூ கீ வந்து நல் வேல்யூ வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபாரின் கீங்கிறத வந்து we can accessing the data on the another table இருந்து கெட் பண்ணுறது ஃபாரின் கீ. ஸோ கன்ஸ்டன்ஸ் வரும்போது வந்து என்டிட்டி கன்ஸ்டன்ஸ், டொமைன் கன்ஸ்டன்ஸ், ரெஃபரன்சியல் கன்ஸ்டன்ட். ஸோ என்டிட்டி கன்ஸ்டன்ட்டில் வந்து நம்ம பிரைமரி அண்டு யூனிக்யூ. இது டொமைன் கன்ஸ்டன்ட்டில் வந்து த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதில் டிஃபால்ட் அண்டு நாட் நல், டிஃபால்ட் வேல்யூ அண்ட் ரேஞ்ச். ஸோ இது வந்து டொமைன் கன்ஸ்டன்ஸில் பார்த்தோம். தேர்ட் வந்து ரெஃபரன்சியல் வந்து ஃபாரின் கீ கொண்டாந்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ER டயக்ராம்ங்கிறது வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த டயக்ராம். ஸோ அதில் என்டிட்டினா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன. ஸோ மெத்தடாலஜியில் பார்க்கும்போது வந்து 3 மெத்தடாலஜி, கான்செப்ட், லாஜிக்கல் அண்டு ஃபிசிக்கல். இந்த 3 கான்செப்ட் மாடலில் வந்து இந்த மெத்தடாலஜியில் பார்த்தோம். ரிலேஷன்ஷிப்பில் வந்து 1 to 1, 1 to many, many to many. இதே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸில் வந்து சிம்பிள் ஆட்ரிபியூட், composite attribute, key attribute, stored attribute. ஸோ த சம் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ் வந்து ப்ளஸ் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம். நார்மலைசேஷன்ஸ் வரும்போது வந்து நார்மலைசேஷன்ஸ்னால் என்னென்னா டு ஸ்பிளிட் அப்பிங் த லார்ஜ் டேபிள் இன்டு ஸ்மால் டேபிள். ஸோ தட் இஸ் த நார்மலைசேஷன். ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ், ரிடண்டன்சியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ நம்ம 3 டைப்ஸ் நார்மல் ஃபார்ம் தான். ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலைசேஷன்ஸ் வரும்போது வந்து நம்ம கீ பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருந்தோம். செகண்ட் நார்மல் ஃபார்ம் வந்து we can நான் கீ பேஸ் பண்ணிவிட்டு அது அடுத்த சைடு கீ பேஸ். தேர்டு ஒன் வந்து இஸ் நான் கீ ஆட்ரிபியூட், தட் மீன்ஸ் நான் கீயை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து டிபெண்டன்சி, டிரான்சாக்ஷனல் டிபெண்டன்சி, தட் மீன்ஸ் எக்ஸ் டிபெண்டன்சி ஒய், ஒய் டிபெண்டன்சி எக்ஸ், இஜெட், இஜெட் டிபெண்டன்சி எக்ஸ். ஸோ இதுதான் தேர்ட் நார்மல் ஃபார்மில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்துருக்கு வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி, டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்ட் வந்து பார்த்தோம். ஸோ சர்வர்னா என்ன, கிளைண்ட்னா என்ன, அடுத்த சைடு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஃபைனலாக அடுத்து வந்து டிபிஏ டாஸ்க்குன்னு மீன் பண்ணுறது வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய டாஸ்க்கு என்ன.
டிபிஏ டூல்ஸ் வாட் ஆர் த டூல்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம பார்த்த டாபிக் வந்து பேக்கப் அண்டு ரெக்கவரி. ஸோ திஸ் டாபிக் வந்து வி கேன் டிஸ்கஸிங்ஸ் ஆன் த யூனிட் 1. யூனிட் 1 வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.